பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். திமுக கூட்டணியில் தொடர்ந்து 9 ஆண்டுகளாக பயணித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அக்கூட்டணியில் 2 லோக்சபா மற்றும் 2 சட்டசபை தேர்தல்களை சந்தித்தது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாகவும் விசிக உருவெடுத்துள்ளது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் அமைந்த அரசுக்கு திமுக கூட்டணியில் இருந்த விசிக ஆதரவளித்ததோடு தவிக அமைச்சரவையிலும் இடம்பெற்றது. அக்கட்சியின் 2 MLAக்களில் ஒருவர் அமைச்சராகியுள்ளார். விசிக தவிர காங்கிரஸ், முஸ்லிம் லீக், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவையும் கூட்டணியில் இருந்து விலகி சென்றதால் திமுகவினர் கடும் கோபமடைந்துள்ளனர். விசிகவை திமுக MP ராஜா உள்ளிட்டோர் மிக கடுமையாக விமர்சித்தனர். ஆனால் அதற்கு பதிலடி தர வேண்டாம் எனவும் அமைதி காக்குமாறும் விசிகவினரை திருமாவளவன் அடக்கி வைத்திருந்தார். தற்பொழுது முழுமையாக தவிக கூட்டணியில் ஐக்கியமாக விசிக முடிவு செய்துள்ளதால் திமுகவை இனி விமர்சிக்கலாம் என தன் கட்சியினருக்கு திருமாவளவன் பச்சை கொடி காட்டியுள்ளார். இதுகுறித்து விசிகவினர் கூறியதாவது: திமுக கூட்டணியில் இருக்கும் போதே அக்கட்சியினர் மீது அதிருப்தி இருந்தது. ஆனால் கூட்டணியில் இருக்கிறோம் என அமைதி காத்தோம். திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வந்த பின்னரும் திருமாவளவன் சொன்னதால் திமுகவினர் விமர்சித்த போது நாங்கள் எதிர்வினையாற்றவில்லை. தற்பொழுது திமுகவுடன் இப்போதைக்கு கூட்டணி இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. எனவே பாஜ, அதிமுக கட்சிகளைப் போல திமுகவையும் விமர்சிக்கலாம் என திருமாவளவன் கூறிவிட்டார். இனி திமுகவினர் விமர்சித்தால் 2 மடங்கு பதிலடி தருவோம் என தெரிவித்தனர்.